அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. நான் ஒன்றும் பெண்களுடைய அருமை தெரியாதவெல்லாம் கிடையாது. ஆனால் பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னு புலம்புற கூட்டங்களே, உங்கள் வீட்டு பெண்கள் ஏன் புதருக்கு பின்னாடி போகிறாங்க? அரசாங்கம் புதருக்குள்ள லைட்டாக போட முடியும்னு மூளையே இல்லாத முட்டாளை விட கேவலமாக பேசி இருக்கிறாரு எஸ்வி சேகர். சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லையா. வீட்டில் பீரோவை பூட்டாமல் போயிட்டு ஐயையோ திருட வந்து திருடிட்டானேன்னு குத்தம் சொல்லக்கூடாதான். அதனால தமிழக திருடர்களே, திரு எஸ்வி சேகர் வீட்டை உடைச்சு நீங்கள் தாராளமாக உள்ளே போகலாம். அவர் பீரோவை பூட்டி தான் வச்சிருப்பாரு. அதை உடைச்சு நீங்கள் திருடினாலும் அதை திருட்டுன்னு அவர் புகார் கொடுக்க மாட்டார். பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் தான் பாதுகாக்கணுமா. அவங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்களை கூட அவர் வெளியே அனுப்ப மாட்டாராம். சோப்பு வாங்க கூட வாட்ச்மேனை தான் அனுப்புவாராம். அடேங்கப்பா, சமூகம் பெரிய இடம்தான் போல. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கோடி வீட்டிலையும் வாட்ச்மேன் இல்லையே சேகர் சார். இனிமே தமிழக பெண்கள் காலையில் 10 மணிக்கு பாதுகாப்பு படை சூழ வெளியே போங்க, 5 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் முடங்குங்க. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியவே வராதிங்க. முடிஞ்சா ஒரு பெட்டிக்குள்ளே உட்காந்து உங்களையே பூட்டிக்கோங்க. இதுதான் திராவிட மாடல் எஸ்வி சேகர் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா. ரொம்ப முக்கியமாக இங்கே இத்தனை கோடி பெண்கள் இருந்தாலும் 3-4 பாலியல் வழக்குகள் தான் வந்திருக்குதான். கொஞ்சம் வாட்ச்மேனை அனுப்பாமல் நீங்களே போய் நல்ல நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்து படித்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு போகுது. ஆனால் ஒன்று யோசிச்சு பார்த்தா இவரை குறை சொல்லி என்னதான் ஆக போகுது? மண்டைக்குள்ளே ஏதாவது இருந்தால் பேச்சு உருப்படியாக இருக்கும். அதனால் சேகர் சார்கிட்ட இந்த மாதிரி பேச்சை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தான் நம்ம கருத்தாக இருக்குது. அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனாக இருக்கிறேன். கட்சியெல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்றும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாமல் நான் பேசலை. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அவர் 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்கள் கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்லை சார் நான் போய் சோப்பு வேணும். என்ன சோப்பு வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அதுதான் காரணம் என்னன்னு சொல்ல. இல்லையா, வாட்ச்மேனை கூப்பிட்டு போ. நாம நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் 1500 மக்களுக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க. இது இந்திய அளவில் மிக அதிகமான பாலியல் குற்றங்கள் எங்கே நடக்குது தெரியுமா? பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் தான். உங்களுக்கு வேணும்னா பாஜகவை ஆதரித்து பேசும் பாண்டே அவர்களே சொன்ன கருத்தை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நான் சொன்னதை விட்டுருங்க. நான் தான் பாஜகலேருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா 3 கட்சியிலேருந்து என்னை வெளில அனுப்பிச்சாங்க. ஒரு கட்சியில் நானே வெளில வந்த மாதிரி இருக்கட்டும்னு வந்துட்டேன். இப்போ தான் கருநாகராஜன் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதாவது பாஜக என்பதோ தமிழ்நாட்டுக்கு டெல்லியில் ஆட்சி செய்யும் யாருமே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது. அவர் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவருக்கு மேலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இங்கே நடக்காது. இது திராவிட மண். நீங்கள் சொல்லலாமான்னு கேட்டால் இது திராவிட மண்ணில் பிறந்தவன் திராவிடன் தான். தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழன், இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன். அதில் போய் நீ கிறிஸ்டியனா, நீ முஸ்லீமான்னு கேட்குறது எப்படி? தப்பு தானே? ஏன் இன்னைக்கு சிறுபான்மையிற்கு நம்பிக்கை வரல? தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு போகிறாரு விஜய். ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு முஸ்லீமுக்கு கூட அவர் ஓட்டு கொடுக்கலையே. அப்புறம் அவர் என்ன சிறுபான்மை இருக்குது அவர் சாதகமாக பேசுவார்? அதுக்காக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டே வந்தால் அதிமுகவுக்கு போடக்கூடாது, பாஜகவுக்கு போடக்கூடாது, பாமகவுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. விஜய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர். அவருக்கு ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவது நமக்கு சிறந்தது, தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. நன்றி, வணக்கம்.